ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கு டெக் கல்வி டாக்ஸ் நம்ம சேனலோட கண்டென்ட் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்டப். ஸோ இந்த வீடியோ என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம கிட்டப்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கிட்டப்பில் எப்படி ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணி லோக்கலாக க்ளோன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோடு எழுதி எப்படி புஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட் நம்ம கிட்டப்னா என்னென்னு பார்க்கலாம். கிட்டப் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒருத்தர் 4 பேர் இருக்கிறீங்க, ஒரு டீமில் 4 பேர் இருக்கிறீங்க. 4 பேருமே வேறு பார்ட் ஆஃப் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் வேறு பார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாத்தோட கோடும் கம்பைன் ஆகும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ சப்போஸ் கிட்டப் இல்லை, அந்த சுச்சுவேஷனில் வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஷின்ஸில் இருக்கக்கூடிய காப்பீஸை எடுத்து ஒரு சென்ட்ரலைஸாக ஒரு மிஷின்ஸில் வந்து காப்பி பண்ணி வைப்பீங்க. அதாவது வந்து இப்போ 4 மிஷின்ஸ் இருக்குதுன்னா 4 மிஷின்ஸில் இருக்கிற கோட்ஸையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து திரும்பி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கிட்டப்னு எடுத்துக்கோங்க. இப்போ 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேருமே வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் சென்னையில் இருக்கிறீங்க, ஒருத்தர் வந்து மதுரையில் இருக்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து திருநெல்வேலியில் இருக்கிறீங்க, இன்னொருத்தர் வந்து ஈரோட்டில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த நாலு இடத்துல இருக்கிறவங்களும் என் கோடை வந்து அட் அ டைமில் ரிமோட்டெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் இந்தியாவில் இருக்கிறேன், இன்னொருத்தர் வந்து அமெரிக்கா இருக்கிறாரு. இப்போ 2 பேருமே ஒரே ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கோடை வந்து இங்கிருந்து நான் எல்லாரும் ஒரே ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் 2 பேரும் வேறு ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பைத்தான் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோம். இப்போ நான் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் main.py ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறேன்னா, அவர் app.py பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது நான் வந்து main.py மட்டும் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இனிஷியலாக. அவர் வந்து இனிஷியலாக app.py மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. நான் main.py கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அவர் app.py கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணதுக்கு அவர் கிட் புஷ் பண்ணிடுறாரு. நான் அவர் கிட் புஷ் பண்ண பிறகு நான் கிட் புல் பண்ணுறேன். எனக்கு app.py ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி நான் கிட் புஷ் பண்ணி பண்ணிட்டேன்னா, அதாவது நான் main.py கிட் புஷ் பண்ணிட்டேன்னா, அவர் வந்து கிட் புல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த கோடு வந்து ரீச் ஆயிரும். அதாவது வந்து main.py கோடு ரீச் ஆயிரும். இது வந்து நிறையா வந்து கொலாபரேட்டிவ் கோடிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் பண்ண, ஒருத்தர் பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறாருன்னா, இப்போ 2 பேருமே அந்த ரெபாசிட்டியில் கண்டினியூஸாக புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் வந்து ஃபைனலாக 2 பேருமே புல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு அவங்க ஒருத்தர் பண்ண அப்டேட் இன்னொருத்தருக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மேக்ஸிமம் கிட்டப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறோம். ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த 10 ப்ராஜெக்ட்டை நீங்கள் ரெக்ரூட்டருக்கு ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு நீங்கள் கிட்டப் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கிட்டப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 10 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு 10 ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி 10 ரெபாசிட்டரியில் அந்த ப்ராஜெக்டான எல்லா கோடையும் உள்ள புஷ் பண்ணி அந்த கோடுக்கு எல்லாருமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரீட்மி ஃபைல் போட்டிருக்கீங்கன்னா, அந்த ரெபாசிட்டரி வந்து கன்ஃபார்ம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் வெயிட்டேஜும் கூடும். நீங்கள் பண்ண மெயின் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கிட்டப்பில் போட்டு வைக்கிறது வந்து உங்களோட ப்ரொஃபைல் வெயிட்டேஜை கூட்டும். ஒரு ரெக்ரூட்டர் உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாலே போதும், நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, அதை ஓனாக தான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவாங்க. இதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் கிட்டப் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிட்டப் எப்படி சைன் அப் பண்ணி எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி க்ளோன் பண்ணி புஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கிட்டப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கலாம். கிட்டப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதான் கிட்டப் பேஜில் ஃபஸ்ட்டு சைன் அப்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடி என்டர் பண்ண பிறகு கண்டினியூ கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதாவது இதான் உங்களோட கிட்டப் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு. நீங்கள் கிட்டப் இந்த பாஸ்வேர்டு மேக்ஸிமம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் ஈஸியாக மறக்காமல் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து ஆத்தென்டிகேஷனுக்காக இந்த பாஸ்வேர்டை கேட்கும். அதனால் இந்த பாஸ்வேர்டு வந்து மறக்காமல் இருக்கணும். அதனால் வந்து இந்த பாஸ்வேர்டை ஏதாச்சும் இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டே யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து ஒரு யூசர் நேம் வைக்கணும். இப்போ யூசர் நேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வைக்கிற மாதிரி ஒரு யூசர் நேம். இப்போ நான் வந்து என்னோட பேர்லேருந்தே ஒரு யூசர் நேம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூசர் நேம் வச்சுக்கலாம். இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், ரிசீவ் அக்கேஷனல் ப்ராடக்ட் அப்டேட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட். இது ஜஸ்ட் ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு அது வேண்டாம், அதெல்லாம் வந்து அதை செக் பண்ணாமல் நான் கண்டினியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லும். நம்ம ஹியூமனா இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணது. இது ஜஸ்ட் நார்மல் வெரிஃபிகேஷன் தான். இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும்.
இதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். கோட் என்டர் ஆனோடனே எனக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் நார்மல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் உங்கள் டீம் ஒர்க் பண்ண போறீங்க, அதாவது நீங்கள் டீமாக அந்த கிட்ட பக்கம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் சிங்கிள் தான் இருக்கேன், சிங்கிளாக தான் ஓப்பன் பண்ணுறேன், அதனால ஜஸ்ட் மீ. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக டீச்சரான்னு கேட்கும், நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு எதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்க, இது நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து கொலாபரேட்டிவ் கோடிங், அதாவது 2 3 பேர் டீமாக சேர்ந்து கோட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் இப்போ நான் எதுவுமே கொடுக்காம கண்டினியூ கொடுக்குறேன். நான் கிட்டப் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாமா ப்ரோ யூஸ் பண்ணலாமா கேட்குறாங்க. இப்போ கிட்டப் ஃப்ரீ நம்ம வந்து இனிஷியலாக ஓப்பன் பண்ணும்போது கிட்டப் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுவோம். இதில் எப்படி நான் கிட்டப் ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் எடுக்கலாம்னு சொல்லி தரேன் அடுத்த வீடியோவில். ஆக்சுவலாக கிட்டப் ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக்கில் வந்து உங்களுக்கு கிட்டப் ப்ரோ வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதுக்கு வந்து உங்களோட காலேஜ் ஐடி கார்டும் காலேஜ் மெயில் ஐடியும் இருந்தால் மட்டுமே போதும். உங்களால் வந்து ஈஸியாக கிட்டப் ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் வாங்கலாம். அது எப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிற வரைக்கும் கிட்டப் ப்ரோ அக்கௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது கூடவே உங்களுக்கு வந்து நிறையா ஆக்சிலரி சப் ஆக்சிலரி அதாவது ஆக்சிலரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதாவது அஷூர் அக்கௌண்ட் கிடைக்கும். அஷூர் அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு $100 ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி மாங்கோ டிபி, அது மட்டும் இல்லாமல் டாட் டெக் டொமைன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக்கில் இருக்குது. அது எப்படி எடுக்குதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ சொல்லி தரேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுறதுனால கண்டினியூ ஃபார் ஃப்ரீ கொடுத்துக்கிறேன். இப்போ இது அவ்வளோதான், என்னோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ நான் ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். இதே மாதிரி ப்ரொஃபைல் ரீட்மி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ப்ரொஃபைல் ரீட்மி எதுக்காகனா நம்மளோட ப்ரொஃபைலை வந்து மிச்சம் டிஸ்பிளே பண்ணதுக்காக தான். அது யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு ரெக்யூட்டருக்கு வந்து நீங்கள் உங்களோட கிட்ட ப்ரொஃபைல் அனுப்புனீங்கன்னா அதுலேயே உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வர மாதிரி காமிச்சிக்கலாம். நான் யாரு, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு எப்படிலாம் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட கிட்டப் ஸ்டாட்ஸ், எனக்கு என்னென்ன லாங்குவேஜ், அதை நான் எவ்வளோ லாங்குவேஜ் வந்து இந்த கிட்டப் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் காமிக்கலாம். அந்த ஸ்டாட்ஸ் எப்படி சொல்லி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த வீடியோவில் வந்து நம்ம ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பப்ளிக் ரெப்போ என்ன ப்ரைவேட் ரெப்போன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா அதை வேணா நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்களே தவிர அதில் இருக்கிறத மாற்ற வேண்டாம். இப்போ நான் எப்படி க்ளோன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து இப்போ வந்து நான் எந்த டேரக்டரியில் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த டேரக்டரை நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் இந்த ஃபைலை வந்து இந்த ரெபாசிட்டரிக்கான லிங்க் நீங்கள் இந்த கோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா HTTPS ஆன லிங்க் வரும். இந்த லிங்க் எடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு இந்த கிட் பேஷ்ல வந்து கிட் க்ளோன் நீங்கள் காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் இன்சர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் ஒர்க் ஆகாது. கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் டெர்மினேட் ஆயிரும். அதனால ஷிஃப்ட் இன்சர்ட் கொடுத்து இன்சர்ட் பண்ணி, அதாவது காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ரெபாசிட்டரி க்ளோன் ஆயிரும். இப்போ நான் கொடுத்தேன்னா அந்த டேரக்டரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் வந்துடும். இப்போ நான் வந்து அந்த டேரக்டரியில் போயிட்டு நான் ஒரு ஃபைலை சும்மா ஒரு டெமோக்காக நான் வந்து ஆட் பண்ணி அது எப்படி புஷ் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். நான் இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு நார்மல் ஹலோ வேர்டு ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது. இதை நான் சேவ் பண்ணுறேன். அந்த கரெக்டாக நம்ம எந்த டேரக்டரியில் அந்த ரெபாசிட்டரி க்ளோன் பண்ணிக்கோமோ அந்த ரெபாசிட்டரிக்குள்ளே அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் main.pyன்னு வச்சுக்கிறேன். இந்த டெஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து நான் ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஃபைலாக ஸ்டோர் ஆயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும், பைத்தான் ஃபைலாக ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த ரெபாசிட்டரிக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணணும், டேரக்டரியை சேஞ்ச் பண்ணிக்கணும். சிடி கொடுத்து டேரக்டரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த டேரக்டரிக்குள்ளே வந்துட்டீங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம இனிஷியலாக இந்த ரீட்மி ஃபைலும் main.pyயும் இருக்குது. இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரீட்மி மட்டும் தான் இருக்குது. நான் வேணா ரீலோட் பண்ணி வேணா காமிக்கிறேன். ரீட்மி மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கிட் பேஷ்லேருந்து நம்ம அதை வந்து புஷ் பண்ண போகிறோம். எப்படி புஷ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா
நம்ம மெயின் டாட் பிஓஏ நம்ம இன்னும் இந்த ரெபாசிட்டரியில் ஆட் பண்ணல. அதுக்கு நம்ம கிட் ஆடுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ், அதாவது வந்து எல்லாமே க்ளீனாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான எப்படி செக் பண்ணலாம்னா, நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துச்சுன்னா அது இன்னும் ஆட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கிட் ஆட் டாட் கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணீங்க எல்லா ஃபைலுமே ஆட் ஆயிரும். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மெயின் டாட் பிஒய் மட்டும் ஆட் பண்ணணும்னா மெயின் டாட் பிஒய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கிட் ஆட் கொடுத்து மெயின் டாட் பிஒய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் ஆட் பண்ணலாம். கிட் ஆட் டாட் கொடுத்தாலும் எல்லா ஃபைலும் ஆட் ஆயிரும். நீங்கள் உதாரணத்துக்கு கிட் ஆட் டாட் கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி கூட எல்லா புதுசாக நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸு, மாடிஃபை பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். இல்லைனா நீங்கள் எந்த ஃபைல் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டு கிட் கமிட் எம் கோட் ஃபைல் இஸ் கிரியேட்டட் கொடுத்துட்டீங்கன்னா கமிட் ஆயிரும். இப்போ நீங்கள் புஷ் பண்ணணும். எப்பயுமே ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணணும். இப்போ கிட் புஷ் கொடுத்தீங்கன்னா புஷ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ரெபாசிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டாட் பிஒய் ஃபைல் ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி கமிட் பண்ணி புஷ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, கண்டென்ட் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை எடிட்டிங் நல்லா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். அதை நான் ஃப்யூச்சரில் ரெட்டிஃபை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.